நடிகர் ரவி மோகன் தற்போது கதாநாயகன், வில்லன் கதாபாத்திரங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குனர் என தமிழ் சினிமாவில் தனது 2வது இன்னிங்ஸையும் தொடங்கிவிட்டார். அவரது திரை வாழ்க்கை ஒருபுறம் ஏறுமுகமாக இருந்தாலும் அவரது திருமண வாழ்க்கை மற்றும் விவாகரத்து குறித்த தகவல்களும் சர்ச்சைகளும் தான் அதிகம் வந்து கொண்டுள்ளது. இப்படி இருக்கையில் நடிகர் ரவி மோகன் சமீபத்தில் கோவாவில் சொத்து வாங்கிய போது தன்னை திருமணமாகாதவர் என்று குறிப்பிட்டுக் கொண்டது தொடர்பான தகவல்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் இவரது இந்த செயல் ரசிகர்களுக்குமே அதிருப்தியை கொடுத்துள்ளது. ரவி மோகன் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக அறிவித்தார். இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ரவி மோகன் அவரது தோழி கெனிஷாவுடன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் எழுந்த சர்ச்சைகள், அவற்றை சுட்டிக்காட்டி ஆர்த்தி எழுப்பிய கேள்விகள் பெரும் பேசுபொருளாக மாறியது. அதற்கு கெனிஷா தரப்பிலிருந்தும் பதில்கள் வந்தது. ரவி மோகன் புதிதாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். இயக்குநராகவும் அறிமுகமாக உள்ளார். இப்படி இருக்கையில் ரவி மோகன் கோவாவில் வாங்கிய சுமார் 42 லட்சம் மதிப்பிலான சொத்து பத்திரத்தில் திருமணமாகாதவர் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரவி மோகன் ஆர்த்தி ரவி விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது சட்ட ரீதியாக தன்னை திருமணமாகாதவர் என்று ரவி மோகன் குறிப்பிட முடியாது என்பதால் இது பெரும் பேசுபொருளாக மாறியது மட்டுமல்லாமல் ரவி மோகன் இவ்வாறு செய்திருப்பதின் அது தவறு என்றும் ஆர்த்தி ரவியுடன் தான் வாழ பிடிக்கவில்லை என்றால் தனது மகன்களை ரவி மோகன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லையா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் சிலர் இது தவறுதலாக கூட நடந்திருக்கலாம் என்று ரவி மோகனுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். விவாகரத்து நிலுவையில் இருந்தாலும் ஆர்த்தி ரவி விவாகரத்துக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.